ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாறன் பணத்தை எடுத்துன்னு சொல்லிக்கிட்டு ராமச்சந்திரன் கோவத்தோடு திட்டினால மாறன்னு சொல்லியிருந்தாங்க, ஆமாம் பணத்தை நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லுறாங்க. அதனால் நீ வீட்டை விட்டே போய் ஆகணும் அப்படின்னு ராமச்சந்திரன் கோவத்தோடு சொல்லவும் உடனே மாறனும் அந்த பழி ஏற்றுட்டு பார்த்தோம்னா நான் வீட்டை விட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேக்கில் அவங்க துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்க கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு ராகவ் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா பணத்தை எடுத்தது நம்ம, ஆனால் மாறன் இந்த பழியை ஏற்றுக்கிட்டு அவன் வீட்டை விட்டே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அவங்க தடுக்கிறதுக்காக வராங்க. இது எல்லாத்தையும் வீரா பார்த்துட்ருக்குறாங்க. ஏன்னா பணத்தை எடுத்தது ராகவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு வீராவுக்கு மட்டும் இந்த உண்மை தெரியும். அடுத்து பார்த்தோம்னா வள்ளி மாறனுக்கிட்ட சொல்கிறாங்க, மாறா அப்பா எப்போவுமே உன்னை திட்டுறது தானடா, இன்றைக்கி என்ன புதுசாக நடந்துருச்சுது, அதனால் நான் சொல்கிறது கேளு, அதான் பணம் கிடச்சிருச்சுல்ல, பிரச்சனையை முடிஞ்சு போச்சுது, இதுக்கு மேலே இந்த மாதிரிக்கு பண்ணிகிட்டு இருக்காது அப்படிங்கவும் அப்போ மாறன் சொல்கிறாங்க, இல்லை நீ தடுக்காத, நான் வீட்டை விட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ வள்ளி சொல்கிறாங்க, மாறா எனக்கு தெரியும் இந்த பணத்தை நீ எடுத்துருக்க மாட்டேன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவை பார்க்குறாங்க. டேய் உண்மையை சொல்லு, பணத்தை நீ தானே எடுத்த அப்படிங்கும் போது ராகவும் சொல்லியிருந்தாங்க, ஆமாத்த பணத்தை நான் தான் எடுத்து அப்படிங்கிறாங்க. உனக்கு ஏன் இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருக்கிற, பணத்தை எடுத்தது நீ, ஆனால் பழிய பாரு ஏற்றுக்கிட்டு அவன் வீட்டை விட்டு போகிறதுக்காக இருக்கிறான், நீ உண்மையை சொல்லியிருக்க வேண்டியதானே உங்கள் அப்பா கிட்ட அப்படிங்கவும் ராகவ் அவங்க ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மாறன் சொல்கிறாங்க, அத்தை நடந்து போச்சு, இதோட இந்த பிரச்சனையை விட்டுரு, பணத்தை நான் தான் எடுத்தேன்னு அப்பா நம்பிட்டார்ல, அது அப்படியே இருந்துட்டு போட்டோம், நீ ஒன்றும் புதுசாக ஒன்றும் நீ ஆரம்பிச்சிடாத, ராகவ் தான் பணத்தை எடுத்தான்னு சொல்லிட்டு நீ அப்பா கிட்ட சொல்ல வேண்டாம், பழியை நானே சுமந்துக்கிட்டு நான் வீட்டை விட்டு போகிறேன் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே ராகவ் ரொம்பவே குற்ற உணர்ச்சியில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. மாறன் நான் சொல்கிறது கேளு, நான் செஞ்சது தப்பு தான், அதுக்காக நீ ஒன்றும் வீட்டை விட்டு போக வேண்டாம், நான் சொல்கிறது கேளுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க எவ்வளவோ தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வள்ளியும் சொல்கிறாங்க, ஆமாம் மாறா பணம் தான் கிடச்சி போச்சுல, பிரச்சனை முடிஞ்சிடுச்சு, அண்ணங்கிட்ட நான் பேசிக்கிட்டது அப்படிங்கும்போது எங்கே உங்கள் அண்ணங்கிட்ட நீ இப்போ பேசினேல என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வள்ளி சொல்கிறாங்க, அவர் கொஞ்ச நேரம் அப்படி தான் இருப்பார், அதுக்கப்புறமா எப்பவும் போல் அவர் சமாதானமாயிருவார், நான் சொல்கிறது கேளு, நீ ஒன்றும் வீட்டை விட்டு போக வேண்டாம் அப்படிங்கவும் அப்போ மாறன் சொல்கிறாங்க, நான் எடுத்த முடிவுலேருந்து நான் பின்வாங்க மாட்டேன், நான் வீட்டை விட்டு தான் போக போகிறேன் அப்படிங்கும்போது டேய் உன்னை நம்பி ஒருத்தி இருக்காடா, அவளை மறந்துட்டியா என்ன, நீ முன்னாடி கோவத்தோட வீட்டை விட்டு போவேன்னு சொல்லுவேன் சரி, ஆனால் இப்போ நீ அப்படி கிடையாதுன்னு உனக்கு கல்யாணம் ஆகி போச்சுது, உன்னை நம்பி வீட்டில் ஒருத்தி இருக்கா, அவளை நீ நினச்சி பார்க்க மாட்டியா அப்படிங்கவும் உடனே அப்போ வீரா அங்கே வாசலில் நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ மாறன் வீராவை பார்க்குறாங்க. அப்போ மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, அவரை விட இவ தான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பா நான் வீட்டை விட்டு போகிறத நினச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாறன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு அதை வெளிக்காட்டிக்காம அதெல்லாம் அவன் சமாளிச்சுக்கிட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அப்போ வீரா பார்த்துட்டே இருக்கிறாங்க, எதுவுமே பேசாமல். அவங்க வள்ளி எவ்வளோ தடுத்து பார்க்குறாங்க, ஆனாலும் அவங்க கேட்குற மாதிரிக்கு இல்லை. அப்போ வீராட்ட வள்ளி சொல்கிறாங்க, வீரா நீ சொன்னே நான் கண்டிப்பாக அவன் கேட்பான் அப்படிங்கிறாங்க. அப்போ வீராவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மாறன் வீட்டை விட்டு போகிறதுக்காக இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாறனை வீட்டை விட்டு போக விடாமல் வீரா எப்படியே தடுத்து நிறுத்திருந்தாங்க. அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிருச்சு. அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்தது வீரா யோசனை பண்ணுறாங்க, ராகவ் மாமா ஏன் பணத்தை எடுத்தாரு, அது எடுத்தது ஏன் அவர் சொல்லாமல் விட்டாரு, இவ்வளோ பணம் அவருக்கு எதுக்காக தேவைப்படுது, அது உண்மையான காரணம் இருந்தால் அவரே மாமா கிட்ட சொல்லி பணத்தை வாங்கியிருக்கலாம், ஆனால் அவர் சொல்லாமல் பணத்தை அவ்வளோத்தையும் எடுத்துறாரு, அது இத்தனை லட்சம் பணம், அதாவது 10 லட்ச ரூபா பணத்தை அவர் எடுத்து வச்சிருக்கிறாரு, 10 லட்ச ரூபா பணம் அவருக்கு எதுக்காக தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அது மட்டும் இல்லாமல் மாறன் எதுக்காக அந்த பழியை அவன் சுமந்துக்கிட்டு இருக்கான், அப்போ எப்போவுமே இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குமா, ராகவ் பண்ணுற தப்புக்கு மாறன் தான் பழியை ஏற்றுக்கிடுவானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீரா சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன நடக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா வீராவுக்கு ராகவ் மேலே சந்தேகம் வந்துருச்சுது, ராகவ் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான், அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்கிறாரு அப்படின்னு வீராவுக்கு சந்தேகம் வந்துருச்சுது. அதே மாதிரிக்கு பார்த்தோம்னா ராகவுக்கு அந்த சாட்சிகள் ஃபோன் பண்ணுறாங்க, என்ன உனக்கு கொடுத்த டைம் முடிய போகுது, உன்ட்ட நான் 10 லட்ச ரூபா பணத்தை கட்டோம்னா நீ ரெடி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ ராகவ் வழக்கம் போல் அவங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்கிறாங்க, தயவுசெய்து நான் சொல்கிறது கேளு, என்னால் இவ்வளோ பணம்லாம் எடுக்க முடியாது, உனக்கு வேணா நான் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் தரேன், நீ ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லவும் ராகவ்கிட்ட அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு மொத்தமாக பணம் தரணும், நான் உன் வீட்டு வாசலில் தான் நின்றுட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே ராகவ் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ராகவ் அதோட அவங்க கீழே இறங்கி வராங்க. அப்போ கதவு திறக்கிற சவுண்டு கேட்டு வீராவும் வருவாங்க. என்னது கதவு திறக்கிற சவுண்டு கேட்கு, இந்த நேரத்தில் யார் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீராவும் எந்திரிச்சு பார்ப்பாங்க. அப்போ ராகவ் பார்த்தோம்னா அந்த சாட்சிக்கார்ட்ட பேசிட்டு நிற்கதை வீரா பார்த்துருவாங்க. பார்த்ததுமே அவங்களுக்கு சந்தேகம் வந்துடுது, ஓஹோ அப்போ இவர் தான் மாமாட்ட பணம் கேட்டு அவர் இது பண்ணிட்டு இருக்கிறாரா, அப்போ எதுக்காக இந்த பணத்தை இவருக்கு கொடுக்கணும், அப்போ ராகவ் மாமா ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு, சொல்ல பொண்ணாக்கி அவர் மாறன் மேலே தானே தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அங்கே சாட்சி சொன்னார், ஆனால் ராகவ் மாமாட்டையே இப்போ பணம் கட்டி இவர் மிரட்டிட்டு இருக்கிறாரு, ராகவ் மாமா எதுக்காக பணத்தை கொடுக்கணும், ஒன்றுமே புரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ ராகவும் சாட்சிக்கார்ட்ட ஏதோ சொல்லி சமாளிச்சிருந்தாங்க. அவரும் ஒரு டைம் கொடுத்துட்டு கிளம்பி போயிருந்தாரு. ஏன்னு பார்த்தோம்னா
என்ன இருந்தாலும் சரிதான், இதை போய் நம்ம ஸ்டேஷன்லயோ இல்லை கண்மணிக்கிட்ட சொன்னாக்கி 10 பைசா கூட நம்மளுக்கு தேராது. அதனால இவன் கேட்ட டைமை கொடுத்து நம்ம எப்படியாவது பணத்தை வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சாட்சிக்காரன் கிளம்பி போறாங்க. அவங்க போனதுமே ராகவ் வந்து திரும்பி பார்க்குறாங்க. அங்கே வீரா நின்றுட்டு இருக்கிறாங்க. இவங்களை பார்த்ததுமே ராகவ் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து வீராவுக்கு உண்மை தெரிஞ்சிருது, தப்பு பண்ணினது வந்து ராகவ் தான், மாறன் கிடையாது அப்படின்னு.